போற்றி, ஆய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையும் தேவன் அடி போற்றி. உள்ளவனும் கூடத்தில் ஊக்கவனும் தருநீர்வி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமட கழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழிஸ்தி வழத்தை நினைந்து வருவனை கழித்திருப்பான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத உரர் திருத்தாழ்வு கல்லாலின் புடையமந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் சிறந்த புராணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மலைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து கட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவத்தொடக்கே வெல்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, சைவ சித்தாந்த பாட வகுப்பு மணிவாசகர் அருட்பணி மன்றம் மிகச் சிறப்பாக நடத்துகின்ற 7வது தொகுப்பிலே இன்றைய வகுப்பிலே உமாவதி சிவனார் அருளி செய்த போற்றி பகுரடை என்ற அற்புதமான ஞான நூலினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்றைய மாத வகுப்பிலே சென்றைய சைவ சித்தாந்த பாட வகுப்பிலே உண்மை விளக்கம் என்ற அற்புதமான ஞான நூலினை மணவாசகம் கடந்தார் மிக அற்புதமாக அருளி செய்த அந்த நூலினை நிறைவு செய்தோம். சென்றைய பாட வகுப்புக்கு வராதவங்களுக்கு இது ஒரு ரீகேப் மாதிரி. உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான நூலிலே இது ஒரு உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான நூலிலே கடைசியாக அவர் சொல்ல வந்த செய்தி என்ன என்பதாக சொன்னால், இறைவனுடைய அந்த திருநடனம் என்று சொல்லக்கூடிய திருநடனத்தையும் ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தையும் இரண்டையும் சொல்லி மிக அற்புதமாக நிறைவு செய்தார். ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடியதும் இறைவனுடைய திருநடனம் என்று சொல்லக்கூடியது இரண்டும் ஒன்று என்பதாக காட்டி, அந்த நடனம் 2 வகையாக உயிர்களுக்காக சிவபெருமான் ஆடுகின்றார். ஒன்று ஊட நடனம், இன்னொன்று ஞான நடனம் என்பதாக அமைத்து அந்த நடனத்தினுடைய சிறப்பும் அந்த நடனத்தினுடைய தன்மையையும் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூலில் என்ன, அதனுடைய மொத்த சாரத்திலே அது எதை மேலோங்கி விளக்குகின்றது என்பதாக சொன்னால், இறைவனுடைய அந்த திருநடனத்தை மிகச் சிறப்பாக அது விளக்குகின்ற ஒரு நூல். எங்க திருநடனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநடனத்தை எடுத்து நாம் ஆராய்ந்தாலும் உண்மை விளக்கத்தை கோட் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லா ஆசிரியர்களும் அந்த உண்மை விளக்க நூலை ஏனென்பதாக சொன்னால், 5 தொழிலுக்கு உரிய அந்த தன்மை, 5 தொழில் எப்படி பெருமான் செய்கின்றார் என்ற விரிவான அந்த செய்தியை சொல்லி இறைவனுடைய அந்த திருநடனத்தை வைத்து அமைத்து காட்டுகின்ற அந்த நூல் உண்மை விளக்கம்.
அதாவது உண்மை விளக்கத்தை நாம் மிக ஆழமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது அதனுடைய அந்த 5 எழுத்து என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகின்றார். இறைவனுடைய அந்த 5 எழுத்திலே தூள பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய தூள 5 எழுத்தாகிய நமசிவாய என்பதை வைத்தும் நாம் முதலாக ஓதில் அருள் நாடாது என்று சொல்லுகின்றார். சி முதலாக வைத்து ஓடுதல் வேண்டும் என்ற அந்த குறிப்பு, இதெல்லாம் அந்த நூலினுடைய ஜிஸ்ட் என்று சொல்லக்கூடியது. அது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு. இதெல்லாம் மறக்கக்கூடாது அந்த நூலில். இப்போ நான் முதலாக ஓதில் அருள் நாடாது என்ற அந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த நகாரத்தை முதலாக வைத்து ஓதுதல் என்ற அந்த குறிப்பு அந்த ஒரு நூலில் தான் ஒரு சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய தூள பஞ்சாட்சரத்திற்கும் சிகாரம் என்று சொல்லக்கூடிய சிகாரத்தை முதலாக வைத்து ஓதக்கூடிய சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து அதை முதலாக வைத்து ஓதுதல் வேண்டும் என்ற ஒரு குறிப்பு மணவாசன் கடந்தார் குரு உபதேசமாக கொடுக்கிறார். இந்த 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்தை பெருமானுடைய அந்த திருவுருவத்திலே பொருத்தி அந்த 5 எழுத்து எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த 5 எழுத்தினை அவர் வைத்து நடனம் செய்கின்றார் என்ற குறிப்பும் 2 நிலைகளிலே அந்த 5 எழுத்தானது, ஒன்று ஆன்மாக்களை பக்குவமுறச் செய்கின்ற நிலை, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற ஒரு நிலை. 2 நிலை. ஒன்று பக்குவம் அடையாத ஆன்மாக்கள். அப்படி பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு உலக இன்பத்தை கொடுத்துத்தான் சிவ இன்பத்தை காட்ட முடியும். அதுதான் நான் முதலாக ஓதுதல். நான் முதலாக ஓதுதல் என்ற குறிப்பு சித்தாந்த சாத்திரத்தின் அடிப்படையிலே அவர் காட்டுகின்ற குறிப்பு வேறு, திருமுறைகளிலே நாம் வைத்து காட்டுகின்ற குறிப்பு வேறு. ஏன்னா நம்ம நமசிவாய பதிகம்னே வச்சிருக்கோம். நமசிவாய பதிகம் என்பதாக எடுத்துக்கொண்டால் திருஞான சம்பந்தர் அருளி செய்த பதிகம் நமசிவாய திருப்பதி. கடைசியாக அவர் இந்த மண்ணுலகத்தை விட்டு சிவலோகம் செல்வதற்கு முன்னதாக வைத்த செய்தி நமசிவாய என்பது. ஞான மெய் நெறிதான் யாருக்கும் நமசிவாய சொல்லாம். ஞான மெய் நெறிதான் யாருக்கும் நமசிவாய சொல்லாம். இதுதான் அவர் கடைசியா சொன்னதுன்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறார். ஞான மெய் நெறி எது என்பதாக சொன்னால் யாருக்கும் நமசிவாய என்ற சொல்லாம் என்று தன்னுடைய மனைவியோடு எல்லோரையும் அழைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. அப்ப அந்த நமசிவாய பொருள் வேறு, நான் முதலாக ஓதுதல்ன்றது. அந்த தெளிவு நமக்கு வேண்டும். இப்ப என்னன்னா இந்த சித்தாந்த சாத்திரத்தை படிக்கும்போது மணவாசன் கடந்தார் சொல்லிட்டாரு நமசிவாய ஓதக்கூடாது, சிகார சிவாய நம்ம தான் ஓதணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவாய நம்ம கையில எடுத்தா அதை ஆள முடியாது. சிவாய நம என சொல்லுகின்ற மந்திரம் பெறுதலுக்குரிய மந்திரம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னாரு. அப்ப தகுதி இருக்கும்போது தான் வரும். அது சொல்றது வேணா எல்லாருக்கும் ஈஸி, சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது மந்திரமாக பயன்படும் பொழுது, மந்திரமாக அதனுடைய தன்மை அமைகின்ற பொழுதுதான் அதனுடைய குருவாக இருந்து குரு அருளி செய்கின்ற மந்திரம் சிவாய நம என்ற மந்திரம். அப்ப குருவின் வழியாக பெறுகின்ற, குருவின் வழியாக தோன்றுகின்ற அந்த மந்திரம் சிவாய நம என்ற மந்திரம். அதே மணிவாசக பெருமான் திருவாசகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி ஆரம்பிச்சாரு? நமசிவாய வாழ்க அப்படின்னு தான் திருவாசகமே தொடங்குது. 5 கண்டத்திலையும் 5 எழுத்தை முதலாக வைத்து தொடங்குகின்ற ஒரே நூல் திருவாசகம் மட்டும்தான். வேறு எந்த நூலுக்கும் எதற்கும் இப்படி ஒரு பேரு கிடைக்கவே இல்லை. 5 எழுத்தை வச்சு ஒரு நூல் தொடங்குகின்றது என்பதாக சொன்னால் அது எவ்வளவு தூரம் அந்த நூலினுடைய சிறப்பு பாருங்க.
நமசிவாய வாழ்க என்று நூலே தொடங்குகின்ற பொழுது நான் முதலாக ஓதில் அருள் நாடாதுன்னு சொன்னா எப்படி பொருத்தமாகும்? இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன், யாருமே கேட்கல. நான் முதலாக ஓதில் நானும் ஓதுறேன், நீங்களும் ஓதுறீங்க, ஓதியாச்சு, 2 பேர் முடிச்சாச்சு, பாடம் முடிஞ்சாச்சு, உண்மை விளக்கம் அடுத்த சிலபஸ் போற்றி பகரோட வந்தாச்சு. ஆனா ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நகாரத்தை முதலாக வைத்து ஓதில் அருள் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் வரும் வராதுங்கிறத நீங்க மெதுவா சொல்றீங்க. வரும்ல? இந்த பலகாரங்கள் அத்தனையும் சுத்தமான நெய்யில் செய்தவை அப்படின்னு போட்டிருப்பாரு. கீழே நுணுக்கமா ஒண்ணு இருக்கும், அல்ல அப்படிங்கிறது. திருச்சியில ரமா காஃபேல நானே பார்த்தது. அக்காரோட செல் சூப்பரா செய்வாங்க, அம்மாவுக்கு தெரியும் இல்லையா? திருச்சியில ரமா காஃபே தெரியுங்களா? அந்த காலத்துல நான் ஸ்கூல்ல படிக்கும்போது திருச்சியில போய் அந்த ரமா காஃபே ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சங்கர விலாஸ், ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ் திருச்சியில். திருச்சிக்கு போனீங்கன்னா தாய்மானவரை பார்க்குறீங்களோ இல்லையோ, ப்ளீஸ் விசிட் சங்கர விலாஸ் அண்ட் ரமா காஃபே. இப்போ ரமா காஃபே இல்லை, சங்கர விலாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 சங்கர விலாஸ் பற்றி சுஜாதா தன்னுடைய நாவலில் எழுதும்போது, தன்னுடைய இதில் எழுதும்பொழுது அவர் இல்லையா படிச்சிருக்கீங்க, சங்கர விலாஸ் குறிப்பு கொடுக்குறாரு. சங்கர விலாஸ் ரவா தோசை, இருட்டுக்கடை ரவா தோசை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இது அனைத்தும் சுத்தமான நெய்யில் செய்தவை மட்டும்தான் பெருசா போல்டு லெட்டர்ல இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். பக்கத்துல ஒரு கீழே ஒரு அல்ல அப்படிங்கிறது நுணுக்கமா அப்படியே சுத்தமான நெய் செஞ்சதான்னா இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி நான் முதலாக ஓதில் அருள் வருமா வராதா அப்படின்னா வருமா? ஏன்னா நமசிவாய என்பதாக தொடங்குகின்ற அந்த ஒரு நூல் திருவாசகம் 8ஆம் திருமுறை, அதனுடைய தன்மை காதலாகி கசிந்து நமசிவாய பதிகம், மற்று பற்று எனக்கு இன்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரி பாண்டி கொடுபடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் சிவாய நமவே சொன்னாரா? சொல்லும் நான் சிவாய நமன்னு சொல்லியிருக்கணும்ல. அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கூடலையாற்றூருக்கு வருகின்ற பொழுது பொதிசோறு நீரு எல்லாம் வச்சுக்கிட்டு சுவாமி காத்திருக்கிறார். யாருக்கு? சுந்தரர் பசியோட வருகின்றார், சுந்தரருக்கு கொடுக்கணும், பொதிசோரையும் நீரும் கொடுக்கணும்னு. கூடலையாற்றூருக்கு வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட என்ன அவர் சொன்னார்னா, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றார். யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல. கூடலையாற்றூருக்கு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சோடனே அவர் என்ன சொன்னாரா, சிவாய நம என பேசி அப்படின்றார். பேசும்போது என்ன 2 பேரும் பேசினாங்களா, சிவாய நம என பேசினார். அப்ப சிவாய நமன்னு சுவாமி இறைவன் சுந்தரத்திட்ட பேசுறாரு. ஆனா சுந்தரர் என்ன பேசுறாரு? நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான், அது சிவாய நமன்னு பேசினது. ஆனா சொல்றது எது? நமசிவாய. இப்படிப்பட்ட நாமம் நமசிவாய என்பது. இந்த நமசிவாய மந்திரம் கீழே இருக்கக்கூடிய ஆன்மாவை மேலே இழுத்துட்டு லிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. போய் ஒரு இடத்துல விடும். அந்த இடத்துல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இங்கேருந்து ஒரு இடம் மேலே, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் டு அனதர் செக்ஷன். அது எதுன்னா சிவாயம். அப்ப அந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய முழுவதும் அனுபவ நிலை. 16 கலைகளிலே நின்று ஆன்மா அனுபவிக்கின்ற ஒரு தனி அனுபவ நிலை அந்த 16 நிலை. அப்ப நமசிவாய என்பதாக சொல்லக்கூடிய அந்த நமசிவாய நான் முதலாக ஓதில் அருள் நாடாது என்று சொல்லக்கூடியதற்கு என்ன பொருள்? அப்ப இப்போ ஒரு பக்கம் நமசிவாயன்னு திருமுறையில சொல்லிட்டு சாத்திர வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சார்
நான் நமசிவாய இல்லை சிவாய நம இங்க இப்படி மாத்தியா பேசிட்டு இருக்கு இல்லையா? இது ஒரு கான்ட்ராடிக்ஷன் இல்லை? திருமுறைகளிலே இருக்கின்ற பொழுது நமசிவாய என்பதாகவும், அதே சைவ சித்தாந்த பாட வகுப்புக்கு வந்துட்டீங்கன்னா சிவாய நம அப்படின்னு சொன்னா, அப்ப அதுதான் அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் உண்மை விளக்கத்தினுடைய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை தொட்டாதான் உண்மை விளக்கம் முழுமையா அதனுடைய தன்மை. இது நீங்களா கேட்கிற வரையிலும் சரி, நீங்க கேட்கலைங்கிறதுக்காக இப்ப நான் சொல்றேன். இந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய நகாரத்தை முதலாக வைத்து ஓதுதல் என்பது அவர் சொல்ற நிலை. அதாவது இந்த உயிரின் நிலை, உயிரானது படிப்படியாக நிற்கின்ற நிலை, ஊன நடனம் என்று சொல்லக்கூடிய நிலை. இதற்கு நேரா கொண்டு வந்து சிவாய நமன் கொடுத்தா ஏத்துக்காது, யாருமே ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு என்ன காரணம்னா கொஞ்சம் தண்ணி காட்டணும் இந்த ஆன்மாவுக்கு. இதுக்கு தண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னா, இறைவனுடைய அருளையே அப்படியே கொஞ்சம் மாற்றி திரோதானம் என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தியாக கொடுத்தது. இப்ப நம்ம திரோதான சக்தி கொடுத்தாதான், அது வழியா வந்தாதான் நம்ம ஏத்துக்குவோம். நமக்கு தேவையான பொருள்கள், நமக்கு தேவையானது, நமக்கு அனுபவிக்க வேண்டியது, நமக்கு எல்லாமே இறைவனுடைய திருவருள்னால இந்த உலக இன்பங்களை என்று சொல்லக்கூடிய இன்பங்களை அருள் தாயாக இருக்கக்கூடிய அம்மை திரோதான சக்தியாக இருந்து நமக்கு ஊட்டுவார். அப்ப அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திரோதான சக்தி தன்னை வெளிப்படுத்தி நிற்காத நிலைக்கு அதற்கு ஊன நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊன நடனத்தை தான் நாம் முதலாக ஓதில். அப்ப இதுலயே நின்றக்கூடாது. வாங்கிட்டு இதுலயே சுத்திட்டு இருந்தோம்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், பணம் வேணும், காசு வேணும், நல்ல உலக இன்பம் வேணும், நல்லா அனுபவிக்கணும், இப்படின்னு இதுலயே இருந்துட்டோம்னு வச்சுங்க, இதுலயே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இது ஒரு இடத்துல பிரேக் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு த்ரெஷோல்டு லிமிட்னு ஒன்று இருக்கு எதா இருந்தாலும். அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ல ஒரு பழமொழி வச்ச காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த உலக இன்பமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு, இது இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன புதுசுல எத்தனையோ வாக்குறுதி கொடுப்போம். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, இப்படி எல்லாம் டயலாக் எல்லாம் விட்டு ராஜா ரோஜா 2 பேரும். வாரியார் சொல்லுவாரு, புதுசா கல்யாணம் ஆகி ட்ரெயின்ல உட்காந்து போறவங்களை பாருங்க, 2 பேரும் எவ்வளவு, ஒரு குண்டுமணி ஊசி போட்டா கூட 2 பேருக்கு நடுவில் போவாதான். புதுசா என்ன அப்போ தெரிஞ்சுக்கலாமா, இதுங்க இப்பதான் ஜஸ்ட் மேரிடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது இங்க அது அங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அப்ப அந்த கேப் எவ்வளவுன்னா கல்யாணம் ஆன வருஷத்துக்கு கேப் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவருக்கு S6 பண்ணா அந்த அம்மாவுக்கு S8. ஏமா கிடைக்கலம்மா, எனக்கு சீனியர் சிட்டிசன், கீழே லோ பர்த், உனக்கு இந்த பர்த், நான் அப்பப்போ உன்னை பார்த்துக்கிறேன். எது 2 போகி போய் பார்த்துக்கிறதா? இப்படிதான் அதனுடைய நிலை. எப்படின்னா இதுதான் திரோதான சக்தி. இந்த திரோதான சக்தி முதல்ல என்ன பண்ணும், காட்டும், அதுதான் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்ப அது காட்டுகின்ற பொழுது அதிலே மூழ்கி அதை அனுபவித்து அதை எண்ணுகின்ற பொழுதுதான், அப்பதான் தெரியுது, அனுபவிக்கின்ற பொழுதுதான் தெரியுது, ஓ இது ஏதோ உண்மை இல்லை போல இருக்கு, இது இல்லை நாம நாடி வந்தது அப்படின்னு ஒரு அனுபவம் வரும் இல்லையா? அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு நமசிவாய மந்திரம். இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வரணும்னு சொன்னா நமசிவாய மந்திரம். அதுதான் ஞான மெய் நெறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞான மெய் நெறிக்கு அழைத்து செல்லுகின்ற மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம். இந்த மந்திரத்தை வைத்துத்தான் தொடங்கித்தான் எல்லா காரியமும் நடக்கும். நமசிவாய மந்திரம் தான் முதல். இந்த நமசிவாய மந்திரத்தை வைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த நம பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சிவ முன்னாடி வந்துடும். நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்த பிடிச்சிங்கன்னா நம முன்னாடியா சிவ முன்னாடியான்னு எப்படி தெரியும்? தொடங்குற போது நமசிவாய தொடங்கு, நமசிவாய நமசிவாய நமசிவாய, 4வது நமசிவாய 3வது நமசிவாய வரும்போது எது நம முன்னாடியா சிவ முன்னாடியா? 2 மிங்கிள் ஆயிடும். அப்ப நான் முதலாக ஓதுகின்ற நிலை
கடைசியாக காட்டுவது சி முதலாக நிற்கின்ற நிலைக்கு அந்த நகாரமானது திருவருளாக மாறும் என்ற அந்த குறிப்பு தான் அவர் நா முதலாக ஓதில் அருள் நாடாது என்றும் சி முதலாக ஓதில் அந்த அருளை காட்டுகின்ற அந்த நிலை என்பதும் ரெண்டும் ஒன்று திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு நிலையிலே பெருமான் திருவருளை காட்டுதலும், இன்னொன்று நேரடியான அருள் நிலையிலே நின்று குரு வழியாக நின்று உபதேசம் செய்தலையும் தான் நம சிவாய என்பதற்கும் சிவாய நம என்பதற்கும் உரிய நிலையாக மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்திலே குறிப்பிட்டார் என்ற இந்த செய்தி முக்கியமான செய்தி. இந்த செய்தி தான் உண்மை விளக்கத்தில் மிக மிக ஆழமான செய்தியாக அது அமைகிறது. இப்பதான் சவுண்ட் வருது. நான் இந்த சவுண்டே சொன்னேன், அங்க சவுண்டே சொன்னேன். ராஜா இருந்தாதான் சவுண்ட் வரும்ல. இப்ப இந்த நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுத்தம், இந்த நிறுத்தத்தை மணிவாசக பெருமான் நிறுத்த தரிசனம் என்று ஒரு பகுதி அமைச்சிருக்கார். எந்த பகுதி அது? நிறுத்த தரிசனம். நிறுத்த தரிசனம் மணிவாசக பெருமான் கண்டபத்து. கண்டபத்து என்று சொல்லக்கூடிய 31 இல்லையா, 31வது பகுதி திருவாசகத்தில் கண்டபத்து என்று சொல்லப்படும். இந்த கண்டபத்தில் அவர் சொல்லுகின்ற அந்த உட்தலைப்பான செய்தி என்னன்னா நிறுத்த தரிசனம். அந்த நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுத்தத்தை மணவாசகம் கடந்தார் எங்க விட்டாரோ அந்த நிறுத்தம், அதை போற்றி பகருடையில உமாபதி சிவம் எடுத்து இப்ப சொல்லப்படுற முதல்ல நிறுத்தத்தை தான் எடுத்து நிறுத்தம் போற்றி என்பதுதான் முதல் போற்றி. இப்போ எதுக்கு நம்ம இறைவனுடைய அந்த நடனத்தை பற்றியோ இறைவனுடைய அந்த ஐந்தெழுத்து பற்றியோ இதெல்லாம் இது எப்படி வருதுன்னா லிங்க் ஆகி வருது. ஒரு நூலும் சும்மா அப்ரப்டா இல்லை. உண்மை விளக்கம், அதன் பிறகு போற்றி பகருடைய ஏதோ சௌரியத்துக்காக உண்மை விளக்கம் கொஞ்சம் சொல்லிட்டு போற்றி பகருடைய கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிடலாம் சிவபிரகாசத்துக்கு, இந்த பக்கம் வந்தாலும் அப்படி இல்லை. எது எங்க அந்தமோ அதுதான் ஆதியாக தொடங்கும். அந்தம் ஆதி என்பனார் புலவர். அப்ப அந்தம் எங்க முடியும்னா உண்மை விளக்கத்தில் எது அந்தம் முடிஞ்சது? அவருடைய நடனம். அந்த நடனத்தை போற்றி என்று முதல் போற்றியாக ஆரம்பிப்பது போற்றி பகருடைய. முதல் போற்றி எதுக்கு சொல்றாங்க? நிறுத்தத்துக்கு போற்றி சொல்றாங்க. அந்த நிறுத்தம் எப்படிப்பட்ட நிறுத்தம் என்பதாக காட்டுகிறார். அப்ப இந்த போற்றி என்று சொல்லக்கூடிய இந்த போற்றி பகருடையை அருளி செய்த ஆசிரியர் யாருன்னு பார்க்கணும்ல. ஆசிரியரே தெரியாம நூலுக்குள்ள நுழையக்கூடாதுல்ல. அப்ப அது ஆசிரியர் யாரு? உமாபதி சிவம். உமாபதி சிவம் அருளி செய்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சித்தாந்த சாத்திரத்துக்கு அவர் செய்த கான்ட்ரிபியூஷன் மாதிரி வேற யாரும் செய்யல. விளக்கம் தெளிவுன்னா அவ்வளவு தெளிவாக அமைத்து கொடுத்த ஒரு ஞான குரு உமாபதி. மற்ற நூல்கள் எல்லாம் சொல்லுகின்ற செய்தி எது என்பதை விளக்கமாகவும் தெளிவாகவும் காட்டுகின்ற ஒரு நூலாக அமைத்து கொடுத்த ஒரு பெருமை உமாபதி சிவத்திற்கு உண்டு. 4வது ஆசிரியராக விளங்கக்கூடியவர் சந்தான ஆச்சாரியர்கள். சந்தான ஆச்சாரியர்கள் 4 பேர். மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடர் உமாபதி. மறைஞான சம்பந்தரனுடைய சீடராக விளங்குபவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் அருளி செய்த நூல்கள் சைவ சித்தாந்த சாத்திரத்தில் 8 நூல்கள் அருளி செய்திருக்கிறார். எத்தனை? 8 நூல்களும் அட்டகம் என்று போற்றப்படுகின்ற ஒரு தனி தொகுப்பு. அதற்கு சித்தாந்த அட்டகம் என்றே பெயர். சித்தாந்த அட்டகம் என்று சொன்னால் அது உமாபதி சிவம் அருளி செய்தது. அந்த 8 நூல்களுடைய தொகுப்பாக அது விளங்கும். சித்தாந்த அட்டகம் என்று அதில் தலையாய சிறப்பான நூலாக விளங்குவது இது. யார் சொன்னது? அதில் தலையாய சிறப்பான நூலாக விளங்குவது சிவபிரகாசம். சிவபிரகாசம் தான். அதற்கு மேலான ஒரு நூல் இல்லை என்ற அளவிற்கு சிவபிரகாசத்தை அமைச்சிருப்பார். உண்மை அதிகாரம், பொது அதிகாரம் 2 வகையில் அமைத்து மிகச் சிறப்பாக
தன்னுடைய ஆசிரியருக்கு ஆசிரியர் விளக்கிய அந்த செய்தியை விரிவாக தெளிவாக ஆன்மாக்களுக்கு புரியும் பொருட்டு அனுபவிக்கும் பொருட்டு அருள் செய்த நூல். மெய்கண்டார் அருள் செய்த நூல் முதல் நூல் சிவஞான. அருள்நந்தி சிவனார் அருள் செய்த நூல் சிவஞான சித்தியார். என்ன நூல்? இல்ல இல்ல, முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் 3 இருக்குமா? முதல் நூல் சிவஞான போதம். குட்டி குட்டி சூத்திரமா வச்சுட்டு அவர் பாட்டு குட்டியான ஆசிரியர், குட்டி சூத்திரம் முடிஞ்சு போச்சு. அதை பிரிக்கிறாங்க. அது பாட்டுக்கு விரியுது, பக்கமா விரியுது. ஒரு எழுத்து 1 கோடி கிரந்தங்களாக விரியக்கூடிய அளவிற்கு அமைத்து காட்டுகின்ற ஒரு ஞான பொக்கிஷம் சிவஞான போதம். அது மாதிரி ஒரு நூல் கிடையாது. அதாவது சிவஞான போதத்தை அப்படியே நம்ம வாங்க முடியல. அதற்கு இன்னொரு ஆசிரியர் தேவைப்பட்டார். அதை வழிநூலாக இருந்து விரிச்சார். அப்படி விரிக்கின்ற பொழுது பரபக்கம் சுபக்கம் என்பதாக அவரு விரிச்சார். அவர் விரிக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 328 324 எத்தனை பாட்டு? இந்த பக்கம் பரபக்கம் கேளாம் புறன்னாரு மெய்கண்டார். கேளாம் புறன், ஒரே ஒரு சொல், கேளாம் புறன். அந்த கேளாம் புறன் என்ற அந்த ஒரு சொல்லை விரித்து தான் பரபக்கம் வந்தது. பரபக்கம், மொத்த பரபக்கமும் மற்றைய சமயங்கள் என்ன சொல்லுகின்றன அதை மறுத்து சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்றதை விரித்து காட்டுகின்ற நூல் பரபக்கம் சிவஞான சித்தியார். பரபக்கம் உள்ள போம்னா நம்ம தலை பரபரன்னு அவ்வளவு கடினமான ஒவ்வொரு சமயங்களும் சொல்லுகின்ற அவருடைய கொள்கையை சொல்றார். முதல்ல அந்த கொள்கையை புரிஞ்சுக்கணும். நம்ம கொள்கையே நமக்கு தெரியல. அடுத்த ஒரு கொள்கையை போய் புரிஞ்சு அப்புறம் நம்ம கொள்கையை சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கும் நேரம் கிடையாது. பரபக்கத்துக்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாது. எல்லாம் சுபக்கத்துக்கு வந்துடுறோம். சுபக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல விரிக்கிறார். 8 சூத்திரங்களையும் 12 சூத்திரங்களையும் விரித்து காட்டுகின்ற ஒரு வழிநூலாக அமைத்து காட்டுகின்றார். அது முதல் நூல் சிவஞான போதம், வழிநூல் சிவஞான சித்தியார், பரபக்கம் சுபக்கம் என்ற 2 பகுதிகளாக அமைத்து காட்டி சார்பு நூல் என்று சொல்லக்கூடிய உடை நூல் என்று பெயர். தமிழ்ல சார்பு நூலாக சிவப்பிரகாசம் வருது. அப்ப முதல் நூல் ஆசிரியர் மெய்கண்டார், வழிநூல் ஆசிரியர் அருள்நந்தி சிவம், சார்பு நூல் ஆகிய புடைநூல் ஆசிரியர் யாரு? உமாபதி சிவம். அந்த வகையிலே உமாபதி சிவம் தலை சிறந்த ஒரு பகுதி சைவ சித்தாந்த சாஸ்திரத்திற்கு அமைத்தார். அப்ப உமாபதி சிவம் அந்த அருளி செய்த 8 நூல்களிலே ஒரு நூல் தான் போற்றி பகருடை என்ற இந்த நூல். தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய 3000 பேர் தில்லைவாழ் அந்தணர்கள். அதிலே தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராக இருந்த ஒரு பெரும் மதிப்பை உடையவர் நம்முடைய உமாபதி சிவம். தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா அவர்கள் எல்லாம் சிவகணங்கள். அந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா தில்லைவாழ் அந்தணர்கள் முதல்ல தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நம்முடைய திருத்தொண்ட தொகையில சுவாமி நமக்கு அடியெடுத்து கொடுக்கிறார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. அடியார்களை பாடுன்னு அடியெடுத்து கொடுக்கிற போது முதல்ல இறைவனே பாடிய ஒரு வரி எது என்பதாக சொன்னால் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே தொடங்கிறது. திருத்தொண்ட தொகை தொடக்கம் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே. அப்ப எந்த அளவிற்கு பாருங்க, திருஞான சம்பந்த பெருமான் தில்லையை தரிசனம் செய்ய வருகின்ற பொழுது தில்லை 3000 சிவகணநாதர்களாக காட்சி கொடுத்த அந்த செய்தியை பதிவு செய்கிறார். இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர்னு சொன்னா எவ்வளவு பக்குவப்பட்ட ஆன்மா பாருங்க. அவர் தில்லைவாழ் அந்தணர்கள் ஒருத்தர்னு சொன்னா எந்த அளவிற்கு அவருடைய பக்குவ நிலையையும் அவருடைய ஞான நிலையையும் அவருடைய அறிவு நிலையையும் கண்டு அரசன் அவருக்கு பல்லக்கே கொடுத்தார். நீங்க இனிமே இதுல எல்லாம் போயிட்டு வர வேணாம், பல்லக்கில் போங்கன்னு சொல்லி. பல்லக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்துல நம்ம சொல்லணும்னு சொன்னா Volvo XC60 எவ்வளவு விலைன்னு தெரியல. நம்ம அன்பர் செய்ய சொன்னா
அது கொடுத்தாரு. நீங்க இனிமே இந்த மாருதி 800 அதுல எல்லாம் போக தேவையில்லை, நம்ம நடந்துலாம் போயிட்டு வரோம், என் லெவலுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப தகுதி பாருங்க எந்த அளவிற்கு ஒருவர் அந்த பல்லக்கில் போக வேண்டும்னு சொன்னா, திருஞான சம்பந்தர் அந்த பல்லக்கிலே போன மாதிரி உமாபதி சிவம் ஒரு பல்லக்கிலே செல்லுகின்ற அளவிற்கு, அந்த அளவிற்கு அவருடைய தகுதியும் அவருடைய நிலையும் இருந்தது. தில்லைவாழ்ந்த அவ்வளவு தூரம் அவரை பாராட்டினாங்க. எவ்வளவு தூரம் இந்த உலகம் பாராட்டி மேலே தூக்கி வைக்கிதோ அப்போ டேஞ்சர்னு அர்த்தம். ஒருத்தனை ரொம்ப பாராட்டி ரொம்ப பண்ணி அப்படின்னா அவனும் குளிர்ந்துருவான். தூக்கிட்டு மேலே போவாங்க. போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டிராப் வரும் பாருங்க, தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். எத்தனை ஏண்டா தூக்குனேன். அப்போ கொஞ்சம் கீழே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த கொஞ்சம் தூக்கி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி இருக்கா, நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி, உங்களை மாதிரி அறிவு இருக்கா, ஒரு பல்கலைக்கழகங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தரை தூக்கி மேலே கொண்டு போயிட்டு, அதே உலகமானது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து ட்ராப் பண்ணும். அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். தூக்கும் போது ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கிட்டே மறக்கணும், ஏன்னா விட்டுருவான் எப்பயாவதுன்னு தெரியும். ஏன்னா உமாபதி சிவத்துக்கே அந்த மாதிரி ஒரு நிலை. பல்லக்கில் தூக்கிட்டு போய் பல்லக்கில் வச்ச ஆளை நீ தில்லைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தில்லையிலேருந்து ஒதுக்கி வைக்கிற அளவிற்கு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துதுன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய தன்மையை பார்க்கணும். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா 6 கோடி மாயாசக்தி அப்படின்னு சொல்லுங்க. 1 இல்லை 2 இல்லை, வீட்டை விட்டு இல்லை, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வீட்டை விட்டு என்னது, வீட்டில் இருக்கும்போது உள்ள வேணா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு. ஒரு 6 கோடியில ஒரு 2 கோடி குறைஞ்சிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இந்த 6 கோடி மாயாசக்தி எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கு. எத்தனை 6 கோடி மாயாசக்திகள். யார் நானா சொல்றேன், பதிவு செய்யறது யாரு, மாணிக்கவாசகர் பதிவு செய்யறார், நாங்க பதிவு செய்யல. சும்மா மேலே ஏத்துட்டதுனால இஷ்டத்துக்கு பேசுறது கிடையாது. என்ன அருளாளர்கள் சொல்றாங்களோ அதை அப்படியே வாங்கி சொல்லணும், அவ்வளவுதான். அருள் வாக்கு 6 கோடி மாயாசக்தின்னு சொல்ற போது அவ்வளவு தூரம். அப்ப அது அத்தனையும் நம்ம தாங்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு ஏதாவது ஷீல்டு வேணும்ல, அதுதான் திருமுறை. திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளையும் இந்த சைவ சித்தாந்தமும் இந்த பாடங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நத்திங் பட் ஷீல்டு உங்களுக்கு. இப்போ இங்க உள்ள வந்துட்டீங்க இல்லையா, இது இந்த படத்துல காமிப்போம். இது இந்த இங்கிலீஷ் படத்துல அவெஞ்சர்னு ஒரு படம். அதுல என்ன பண்ணுவாங்க, உள்ள எல்லாரும் போயிடுவாங்க, நல்லா தலையாட்டுறீங்க, நல்ல வேலை. என்னடா சார் மட்டும்தான் அவெஞ்சர் பார்ப்பாரா, நாங்களாம் அவெஞ்சர் பார்க்க மாட்டோம். அது பகுதி 1, 2, 3ன்னு வரும். என் பையன் பார்க்கறதுனால பார்க்க வேண்டிய நிலைமை. அது உள்ள என்ன பண்ணிடுவோம், எல்லாம் உள்ள போயிடுவாங்க. அதுல அவரு அந்த நாட்டுக்கு உள்ள வந்துட்டு எல்லையில என்ன பண்ணிடுவோம், ஒரு ஷீல்டு கிரியேட் ஆகிடும். எந்த சக்தியும் அந்த ஷீல்டை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது. எல்லாமே உள்ள எப்படி இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. அதே ஷீல்டு மாதிரி தான் இந்த திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகள். நமக்கு திருமுறைகள் ஏன் படிக்கணும் நாள்தோறும் சொல்றாங்க, திருமுறைகளில் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கே தெரியாம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ சக்தி நமக்கு தெரிஞ்சு வர்றது பாதி, தெரியாம வர்றது மீதி. தெரிஞ்சே வரும், சிலதெல்லாம் தெரியும் நமக்கு, இதுதானே வரப்போறான், இவன் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்க போறான், இவன் தான் நமக்கு எதிரி, இதுதான் நடக்க போகுது. ஆனா சிலது தெரியாமையே நடந்துட்டு இருக்கும். அதுக்கு அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. எத்தனையோ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் நம்மளை சுத்தி எப்பொழுதும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது எப்படி அது வந்து ரிப்பல் ஆகும் அப்படின்னு சொன்னா, 2 போல் இருந்ததுன்னா ரிப்பல் ஆயிடும். சேம் போல் ரிப்பல் ஈச் அதர், டிஃபரண்ட் போல்ஸ். படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு நார்த் வந்தா சேருமா, 2 நார்த்து சேராது. அதே மாதிரி 2 சவுத்தும் சேராது. மேக்னெட்ல 2 நார்த்து உள்ள வந்ததுன்னா 2 ரிப்பல் ஆகி வெளில போகும். அதுபோல திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகள் அந்த 6 கோடி மாயா சக்திகளுக்கு இந்த நார்த்துனா அது ஒரு நார்த்து உள்ள வராது. அடிக்கிறதுக்கு வந்தாலும் சும்மா பிச்சுக்கிட்டு அந்த வரும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் திருமுறைகள். மிகப்பெரிய நிலையில பல்லக்கில் போறார். அப்படி பல்லக்கில் ஒரு நாள் போகின்ற பொழுது, அவருக்கு அந்த மாதிரி போகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு
நிலையில இருக்கக்கூடிய குரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் போகும்போது முன்னாடி தீவட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆள் உண்டு. அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி. என்னன்னா இப்ப இந்த காலத்துல ஒரு விஐபி வராருன்னு சொன்னா முன்னாடி என்ன போகும், ஒரு 4-5 வண்டி சர்ரு 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 சர்ருன்னு போவோம். அத்தனை பேரும் ரோட்ல இருக்கிற அத்தனை பேரையும். அப்ப என்ன, பின்னாடி வராது ஒருத்தர். அதே மாதிரி இந்த தீவட்டிங்கிறது அந்த காலத்துல ஒரு பெக்கன் மாதிரி எடுத்துட்டு போனா இவர் வராரு, ரோட்ல ஏதாவது அனுசிதங்கள் நடந்ததுன்னு சொன்னா அது அப்படியே அங்கங்க விலகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீவட்டியை பிடிச்சிட்டு போறது. அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், வழிக்காக இல்லை. குருவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு வரான்னு சொல்றா, அதை எடுத்துட்டு போகின்ற அந்த வழக்கம் இருந்தது. அப்படி எடுத்துட்டு போகின்ற பொழுது, அப்படி ஒரு நாள் எப்பொழுதும் தில்லையிலிருந்து போறவர் ஒரு நாள் போகின்ற பொழுது அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மகா ஞானி, தன்னுடைய குருவாக வரப்போகின்றவர்னு தெரியாது, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் மறைஞான சம்பந்தர். எளிமைனா அந்த எளிமை. அவரை பார்த்தா ஒரு ஞானியோ ஒரு மிகப்பெரிய நிலையில யாரும் சொல்ல முடியாது. இவர் பார்த்தா தடபுடலா போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறாரு. இவரோட கான்வாய் பாஸ் ஆகுது, சர்வே 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 சர்வேன்னு போகுது. மின்னல் வேகத்தில் இப்படி போயிட்டு இருக்கும் போது இங்க உட்கார்ந்து இருக்கிறவரு அங்கேருந்து ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுத்தாரு, ஒரு ஞான உபதேசம். அப்படி சர்ன்னு போகுது. இவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறதுல நடுவில் வந்து இது சர்ன்னு இந்த ஒரு அம்பு அடிக்கிற மாதிரி நடுவில் வந்து ஒரு குறுக்கிட்டுச்சு. எல்லாம் ஸ்டாப்டு, முன்ன பின்ன போனது எல்லாம் ஜாம் ஆகி நிக்குது. பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுது கான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. பட்ட கட்டையில் நூல்ல இருக்கு, ரெஃபர் பண்ணீங்களா? அப்ப இத சொன்ன உடனேயே ஸ்டாப், உடனே சடன் பிரேக். அவர் போன பல்லக்குல ஏபிஎஸ் இருந்தது. உடனே அடிச்சார். அடிச்ச பிரேக் அடிச்ச உடனேயே கீழே இறங்கினாரு. இறங்கி என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல, நேரா போய் அவர் திருவடியில விழுந்தார். யாரு? உமாபதி சிவம். எந்த நிலையில இருக்கக்கூடியவர்? பல்லக்குல போகக்கூடிய நிலை. ராஜா தன்னுடைய ஸ்பெஷலா கொடுத்திருக்கிறாரு. அந்த அளவிற்கு மிகப்பெரிய நிலை. தில்லைவாழந்தனர்ல ஒருத்தர். அவருடைய பயோடேட்டாலாம் பார்த்தீங்கன்னா சும்மா எங்கேயோ இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் இந்த ஒரு வாசகம் சொன்னோடனே போய் அவர் காலில் விழுந்தார். காலில் விழுந்ததோட மட்டும் இல்லை, அவர் எங்க போறாரோ அங்க போக ஆரம்பிச்சிட்டார். ஃபாலோ மீ அப்படின்னு ஒரு இது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவரு நமக்கு குருன்னு தெரிஞ்சுது. இவர் போறாரு, பின்னாடி இவரும் போறாரு. அந்த பக்கம் பல்லக்காச்சு, ஏதாச்சு, தீவட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அப்ரப்ட்லி அது அப்படியே முடிஞ்சது. அது அதோட கதி. மறைஞான சம்பந்தர் போறாரு. போகின்ற போது இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வழியாக போகின்ற பொழுது ஒரு குறுக்கீடு வருகின்றது. ஒரு பாவு நெய்கின்ற இடம். கஞ்சி போட்டு பாவு நெய்யணும். கஞ்சி போட்டு பாவு, அப்படி கஞ்சியை ஊத்துகின்ற அந்த கஞ்சி, அவர் பாவு நெய்கிற இடத்துல போய் கஞ்சி கேட்கிறார். அவங்க அந்த கஞ்சியை கொடுக்குறார். கஞ்சியை கொடுத்த உடனே கையில அப்படி வாங்கி அந்த கஞ்சியை குடிக்கிறார். அப்படி குடிக்கின்ற பொழுது அதை எப்படி சாப்பிடணும்னு சொன்னா சிவபிரசாதம் என்பதாக சாப்பிடும். எதுவுமே நீங்க சாப்பிடும் போது சிவனுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா அவர் பார்த்துக்குவார். இது நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னாதான் நமக்கு இறைவனை நினைக்காம. அதனாலதான் உணவு அருந்துவதற்கு முன்னதாக இறை வழிபாடு செஞ்சு சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய நச்சு நமக்கு தெரியாது. எல்லா பொருள்களையும் நச்சு இருக்கு, நச்சு இல்லாத பொருளே கிடையாது. அப்ப அந்த நச்சுடைய பொருள் நம்மை பாதிக்காம இருக்கணுங்கிறதுக்கு பெருமான்ட்ட அது உனக்குன்னு சொல்லிட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஏன்னா நஞ்சு வாங்குது. நஞ்சுடைய பெருமானாக இருக்கக்கூடிய உனக்கு அந்த நஞ்சு அமுது எனக்கு. அதுதான் பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறது. வழிபாடு செய்கின்ற பொழுது பிரிக்கிறது. அன்னம் எப்படி பாலையும் நீரையும் இரண்டா பிரிக்குதோ அதுபோல நஞ்சையும் அமுதத்தையும் இரண்டாக பிரிப்பது மாகேஸ்வர வழிபாடு. பெருமானுக்கு நஞ்சும் நமக்கு அமுதமும் வரும். அப்படி சிவபிரசாதம் சொல்லி வாங்கி குடிக்கிறார். குடிக்கிற நிலையில இருந்து கீழே அப்படியே வழிஞ்சு போகுது. குடிச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட அந்த கஞ்சியானது வழிந்து கீழே முட்டிக்கிட்ட வந்து அப்படி வழியுது. வழிகின்ற பொழுது
அந்த வழிகின்ற அந்த கஞ்சியிலே உமாபதி சிவம் அதை எடுத்து வணங்கி அதை அருந்தி அதை குரு பிரசாதம் என்பதாகும். அவர் சாப்பிட்றது சிவபிரசாதம், உமாபதி சிவம் சாப்பிட்டது. இப்ப இந்த ரெண்டு நிலைகளையும் பார்த்தா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுது? மறைஞான சம்பந்தர் இருக்கிறதுலேயே ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடியவர். இவரு தில்லைவாழ் அந்தனர், மலை மடு ரெண்டும். வெளியில இருந்து பார்த்தவங்க இவர் என்ன சரி சாப்பிட்றது தான் சாப்பிட்டார், எச்சில் மயங்கிட இது இட்டார் உன்னை காட்டுன்னு சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்ற எச்சில் இங்க விழுது, அந்த எச்சிலை உண்ணுகின்ற நிலை. இப்ப இந்த அளவுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த பட்ட கட்டை பகல் குருடு ரெண்டு சொல் போய் தைத்தது உடம்பு, உயிரை. பட்டை கட்டை தச்சுது உடம்ப, பகற்குருடு தச்சுது உயிரை. ரெண்டும் ரெண்டு இடத்துல போய் அடிச்சுது. பட்ட கட்டைன்னா இந்த உடல். இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது இது கட்டை. என்ன கட்டைன்னா எல்லாம் சொல்றது தான். இந்த கட்டை வெந்துருச்சா? கட்டை இன்னும் வேகலைங்க. அப்ப இந்த கட்டை பட்ட கட்டையாக இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு நீ அனுபவிக்க வேண்டியது எதுவோ, ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கிறது வேற எதுவும். அப்ப அந்த நிலைக்கு ஞான நிலை, அதாவது இறைவனோடு தொடர்பு கொண்டு இறைவனுடைய அந்த திருவருளை அனுபவிக்காத நிலை இன்னும் இருக்கு. அவருக்கு நூல் ஞானம், கலை ஞானம், அருள்நந்தி சிவத்துக்கும் அதே மாதிரிதான். அவர் படித்த ஆகமம் சகலாகம பண்டிதர். ஆனா முன்னாடி நிக்கிறார், மெய்கண்டாருக்கு முன்னாடி நிக்கிறார், ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. எத்தனை கோடி எத்தனை படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய சகலாகம பண்டிதராக இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவம் அவருக்கு முன்னாடி நிக்க முடியாத ஒருத்தர். ஒரு ஆள் நின்று அவர் முன்னாடி அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. அந்த அளவிற்கு ஞானம் படைச்சவர். அவர் முன்னாடி ஞான குழந்தையாக 2.5 வயசு யாருங்க மெய்கண்டாருக்கு முன்னாடி நிக்கிறாரு. தட 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 தடன்னு he was literally shivering. உடல் நடுங்குகின்றது, உயிர் நடுங்குது. தனக்கு ஃபுல்லி பிளாங்க், கம்ப்ளீட் பிட்ச் டார்க். அவருக்கு முன்னாடி நிற்கும் போது ஒண்ணுமே தெரியல. தன்னுடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமானது தடைப்படுது அந்த இடத்துல. அப்ப ஞானம் ஒரு அளவுக்கு தான் கை கொடுக்கும், அதோட அப்படியே அது விட்டுரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்கன்னா அது இறைவனுடைய அந்த கருணை என்று சொல்லக்கூடிய கருணையை போய் அடுத்த நிலையில அதை அனுபவிக்கும். அப்ப இறைவனிடத்தில் வருகின்ற அந்த இன்பம், அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு யார் அதை தூண்டுகோலாக மடைமாற்றம் செய்வார்னா குரு. அந்த குரு பிரசாதம் என்று சொல்லக்கூடிய குரு பிரசாதம் கிடைச்சதுனாலதான் இந்த 8ஆ விரிஞ்சு அப்படி வருது. அதுக்கப்புறம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுவரையில தில்லைவாழ் அந்தனதும் அந்த சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து பெருமான ஒரு பிசிக்கலா பூஜை பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார், எல்லாமே செஞ்சிருக்கார், பெருமானை வழிபட்டு இருக்கிறார், நம்மள மாதிரி அந்த மன நிறைவோடு இருந்திருக்கிறார். அதற்குரிய தகுதியெல்லாம் இருந்திருக்கே தவிர 1 to 1 கலக்கல, அந்த கலப்பு வரல. அந்த 2 கலந்த நிலை வருகின்ற போதுதான் ஐயோ மீதி எல்லாம் டிராப் ஆயிடும். தான் கற்ற கலைஞானம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஞானமும், ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன், அத்தனை நிலைகளையும் வேண்டேன் 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 என்பதாக சொல்லி அத்தனையும் என்ன ஆகும்? எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சிவபூபதி என்ன எல்லாம் அரண். இப்ப எல்லாம் அற என்று நிற்கின்ற அந்த நிலையை காட்டுகின்ற அந்த நிலை தான் மறைஞான சம்பந்தர் குரு அழகிருந்து அந்த உபதேசம் செய்கிறார். பகல் குருடாக இருக்கின்ற நிலை என்பது இறைவனிடத்துல அந்த அனுபவம் ஒன்றாக கல. நீ வேறு நான் வேறு எனாதிருக்க, அன்னை நாள் பெருமான் சொல்றார், நீ வேறு நான் வேறு எனாதிருக்க அந்த ஏகாந்த நிலையை அருள் செய்யுமாறு திருடை மருதூர்ல சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த நிலை கலந்து நிற்கின்ற அந்த நிலையில இறைவனை நீ இன்னும் அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லி குருவாக இருப்பவர் தான் குருவருள் என்று சொல்லக்கூடிய குருவருளை பாஸ் பண்ணி அதை அமைச்சு பெருமானுடைய அந்த நிறுத்தத்தை அதுக்கப்புறம் அனுபவிக்கிற நிலை பார்த்தீங்கன்னா சிவபிரகாசத்துல தெரியும். இப்படி அனுபவித்து நிற்கின்ற நிலையில ஒரு மறைஞான சம்பந்தர் என்ற அவரிடத்துல போய் இவர் சேர்ந்துட்டார். நாம இருக்கிறது தில்லைவாழ் அந்தனர். நாம யார்கிட்டையும் நாம நம்ம குரூப்போட தான் இருக்கும். தில்லைவாழ் அந்தனர்னா அந்தனர் குரூப்போட தான் இருக்கும். குரூப் விட்டு குரூப் மாறினா you will be excelled from the group.
ஸோ அதே நிலையில் என்ன பண்ணாங்க, இவர் தில்லைவாழ் அந்தணர்களும் நாங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு இது இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எங்களுக்குன்னு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு யாரோ கொடுக்குற எச்சில் கஞ்சியை சாப்பிட்டுட்டு எங்கள் டோட்டல் தில்லைவாழ் அந்தணர்களுடைய அதையும் இவர் பண்ணிட்டான்னு சொல்லி பகல் அது பல்லக்கில் போன ஒருத்தரை கொண்டு வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கிறான். எங்க கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய ஊர், அங்க போயிட்டார். சுவாமி விடுவாரா? சாமி பார்த்தார். கொடி ஏத்தனா கொடி ஏற மாட்டேங்குது. தில்லையில கொடி ஏத்தனா கொடி ஏறல. சுவாமி சொல்லிட்டாரு, உமாபதி சிவம் வந்தால் கொடி ஏறும், உமாபதி சிவம் வந்தால் தான் கொடி. போய் கையில் காலில் விழுந்து சுவாமியை வந்து கொடியேறு. கொடியேற்றலைன்னா விழா எங்கே வருது? 2 விழா முக்கியமானது. ஆணி திருமஞ்சனமும் ஆருத்ரா 2 தான் பெருமானுக்கு. 2 நிலை. ஒன்று மூண நடனம், இன்னொன்று ஞான நடனம். இந்த 2 நிலைகளிலே ஆடுகின்ற அந்த 2த்தையும் காட்டுகின்ற ஒரு அற்புத நிலை. அப்ப சொன்னாரு, பெருமான் போய் அங்க அழைச்சிட்டு உமாவதி சிவத்தை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்துட்டு நீங்க தான் வந்தா கொடி. எத்தனை பாட்டு? எத்தனை பாட்டு? நாலு பாட்டுங்க. கொடி சரசர சரசரன்னு ஏறி நிக்குது பாருங்க. கொடி கவி என்று சொல்லக்கூடியது 8 நூல்ல ஒரு நூல். அந்த கொடிக்கவியில அவர் சொல்லுகின்ற அந்த ஒரு செய்தி மிக அற்புதமான செய்தி. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். எப்படி நம்ம நாம் முதலாக போதில் அருள் நாடாது அப்படிங்கிறதுக்கும், கொடிக்கவியில ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் குறிச்சு வச்சுங்க. கொடிக்கவி இல்லை கொடிக்கவி இல்லை இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது அவ்வளோ சீக்கிரம் அதை புரிஞ்சுக்க முடியாத இடம். ஒளி ஒரு இடத்துல இருந்தால் இருள் இருக்காது, இருள் இருந்தால் ஒளி இருக்காது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம் எப்படி இருக்கும்? இருக்குமா? ஒன்று எதர் ஒளி இல்லைன்னா இருள். இருள் வந்தா ஒளி போகும், ஒளி வந்தா இருள் போக போகுது. இது 2 ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடான நிலை. ஆனா உமாபதி சிவம் சொல்றார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப இந்த கொடிக்கவி செய்து கொடியேற்றிட்டார். கொடியேற்றினோன்னா எல்லாம் திருப்பி பேக் டு நார்மல். திருப்பி எல்லாம் அரசன் முதல் கொண்டு அத்தனை பேரும் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. உமாபதி சிவன் திருப்பி பேக் டு பெவிலியன். எங்க இருந்தாலும் எங்கேருந்து தில்லையிலேருந்து போனால் திருப்பி தில்லைக்கே வந்துட்டார். இப்போ தில்லையில இருந்து அவர் அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது இப்போ பெருமானை இப்போ அனுபவிக்கிற நிலை வேறங்க. இதுவரையிலும் மறைஞான சம்பந்தரை சந்திப்பதற்கு முன், மறைஞான சம்பந்தரை சந்தித்ததற்கு பின் அப்படின்ற 2 நிலை அவருக்கு அமைந்தது. இப்போ பின்னுக்கு அப்புறம் வருகின்ற பொழுது மறைஞான சம்பந்தருடைய முழு அந்த குருவருளும் இப்போ வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்போ அங்கே இருக்கின்ற பொழுது தில்லை என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு விறகு சப்ளை செய்கிறவர் ஒருத்தர். அவர் பேர் சாம்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெட்ரான் சாம்பான். எல்லாம் பாருங்க, நல்லா பெட்ரான் சாம்பானை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சு. ஏன்னா முத்தி கொடுத்தாருன்னு தெரியும். பெட்ரான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தது ஒரு தனி நிலை. பெட்ரான் சாம்பான் முத்தி கொடுத்தது மட்டும் இல்லை, ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட வந்தது? பெருமான் கடிதம் எழுதி அவருக்கு பெட்ரான் சாம்பானுக்கு நீ முத்தி கொடுத்தல், அப்படி முத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவரே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அப்போ ஒரு விறகு கொடுக்குற ஒருத்தருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பக்குவம் இருந்திருக்கு. அந்த பக்குவத்தை அறிந்து அந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல உமாபதி சிவம் வழியாக அதை செய்ய வேண்டும் என்பது தில்லை பெருமானுடைய ஒரு நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பெட்ரான் சாம்பானுக்கு ஒரு லெட்டர் போச்சு. 4வது பக்கம் போற்றி பகரோட எடுங்க, பக்கம் 4. தானே? அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றன்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு.
கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. படியின் மிசை பெத்தான் சாம்பானுக்கு பேதமர நீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. சுவாமி கட்டளை முத்தி கொடுக்க முறை. அப்ப அடியார்க்கு எளியன் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் போது அண்டத்துக்கு பெருமான், அண்டத்துக்கு நாயகன். நம்ம இருந்தா என்ன போடுவோம்? நமக்கு என்னென்ன டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் எது இப்போ இவங்களுக்கு கொடுத்தா சூட் ஆகும். ஏன்னா வர சபையை பொறுத்து, கூப்பிட்ற ஆளுங்களை பொறுத்து இருக்கு. மாணிக்கவாச அருட்பணி மன்றம் கூப்பிட்டா செந்தமிழ் செல்வன் அப்படின்னு போட்டோம். இதே அரண்மனை கட்டளையில் CKS ஐயாவுடைய வைர விழான்னு சொன்னால் அந்த இடத்துல அருட்செல்வர்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அருட்செல்வரை போடுங்க. ஏன்னா அருட்செல்வன் போட்டால் தான் அங்கே மதிப்பாங்க. நமக்கு முன்னாடி ஒரு அருட்செல்வன் இருக்கு. இப்படி நம்ம யோசிச்சு ஒரு பட்டத்தையா பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம. அத்தனைக்கும் உரியவராக விளங்கக்கூடிய பெருமான் தன்னை சொல்லுகின்ற பொழுது அண்டத்துக்கு எல்லாம் நாயகன். அவர் தன்னை சொல்ற பொழுது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நிலை இல்லையா? அடியார்க்கு எளியன் சொன்னார். அடியார்க்கு அதுல தேவாசிரிய மண்டபத்தில் கூடிய எல்லா அடியார்களும் இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்கிறார். திருவாரூர் புற்றிடங்கொண்டாரத்தில் நிற்கிறாரு. சும்மா கழகத்தை ஒன்று பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இங்கே பேசாமல் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? வெளியில் ஒரு புரளியே, ஒரு சுனாமியே கிளம்பிருக்கு. விரண்மெண்டர் தலைமையில் ஒரு பெரிய சுனாமி அங்கே அடிச்சிட்டு இருக்கு. ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீ. நான் கூட வரத்துக்கு தயார். வந்தால் 2 பேரும் சேர்ந்து காலில் விழுந்துவோம். இந்த வேலைலாம் வேணாம், அவங்கள நம்மளால பகிச்சிக்க முடியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யார் சொல்றா? பெருமான் சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். தாய்க்கு மட்டும்தான் பேணுதல் உண்டுங்க. பேணுதல் என்ற சொல் தாய்க்கு மட்டும்தான் உண்டு. தந்தை பேணினார்னு சொன்னா நோபடி வில் அக்செப்ட். தந்தை பாதுகாத்தார்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது செஞ்சார்னு சொல்லலாம், அவ்வளோதான் முடியுமே தவிர இந்த கனெக்ஷன், உயிருக்கு உயிர், 2 உயிரையும் கனெக்ட் பண்ற ஒரு அன்பு நிலை, அந்த தாயாய் முளையை தருவோனேன்னு தான் சொன்னாரே தவிர தந்தையாய் அருள் செய்வோனேன்னு சொல்ல. அப்ப தாய் என்ற நிலையில இருந்து பேணுகின்ற நிலை பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன ஆச்சோ, அந்த ஒரு தாய் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படி துடிப்பாளோ அது மாதிரி எனக்காக துடிக்கின்றவர்கள் யாருன்னா இந்த அடியார்கள். அதனால இவர்களை பேணலால் எம்மை பெற்றார். எனக்கு தாய் தந்தையர் அவர்கள் யார்? இந்த அடியார்கள். தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடின்னு சொல்லக்கூடிய இலக்கணத்தை உடைய பெருமான் எனக்கு பெற்றோர் யார் என்பதாக சொன்னால் என்னை அடியார்கள் தான் எனக்கு பெற்றோர். நான் பேணலால் எம்மை பெற்றார். அடுத்து முன்னாடி சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார். அந்த ஒரு இடத்துல சேக்கிழார், அவர் சேக்கிழார் பெருமான் மாதிரி ஒரு கோடி கோடி கொடுத்தா கூட தருங்க. எத்தனை கோயில் கட்டி எத்தனை முறை வணங்கினாலும் அந்த அளவிற்கு சேக்கிழார் பெருமான். ஒவ்வொரு சொல்லும் பதிவாக்கு. எந்த அளவிற்கு சேக்கிழார் பெருமானை நாள்தோறும் திசை நோக்கி அந்த குன்றை முனியை வழிபாடு செய்ய போடுறார் பாருங்க. அது தெய்வ வாக்கு, தெய்வ புலவர்னு சொல்லக்கூடிய ஒரே நிலை. தெய்வ புலவர் திருவள்ளுவர், தெய்வ புலவர் சேக்கிழார் பெருமான். பெருமையால் இறைவன் வாக்காக தான் வெளிப்படுத்துறார் பெரிய புராணத்துல. அப்ப ரொம்ப பிளெக்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? சேக்கிழார் பெருமானுக்கு இருக்கு. இறைவனை பொழுது சொல்லணும், இறைவனை எங்கேயுமே டீக்ரேட் பண்ணக்கூடாது, இறைவனை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம். இறைவன் சொல்றாரா பெருமையால் தம்மை ஒப்பார்னாரு. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும்னா, வேற எந்த புலவராக இருந்தாலும் எக்ஸப்ட் தெய்வ சேக்கிழார் பெருமான், வேறு எந்த புலவராக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெருமையால் எம்மை ஒப்பார்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அத்தனை புலவர்களும் செஞ்சிருப்பாங்க.
இறைவனுடைய பெருமைக்கு மேலான பெருமை உண்டா? இறைவன் பெருமைக்கு மேலான பெருமை உண்டா? அப்ப அடியார்கள் பெருமை எப்படிப்பட்ட பெருமையால் எம்மை ஒப்பார். எனக்கு என்ன பெருமை இருக்கோ அந்த பெருமை இந்த அடியார்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கலாம் பெருமான். இல்ல, பெருமையால் எதை ஒப்பாரு? தம்மை ஒப்பார்னாரு. அதுதான் பெரிய புறம். ஒவ்வொரு அடியாரும் அந்த அடியாருக்கு இன்னொரு அடியாரை கம்பேர் பண்ண முடியாது. நாம பண்ற ஒரு பெருமோ பிழை என்னன்னா, கண்ணப்ப நாயனாருடைய பக்தி உயர்ந்ததா, ஏற்பகையார் பக்தி உயர்ந்ததா, அமர்நீதியார் பக்தி உயர்ந்ததா, இல்ல இளையான்குடி மாறனாயனார் பக்தி உயர்ந்ததான் பட்டிமன்றம் போட்டோம்னா கதை கந்தல். அதுக்கு தான் வச்சார் ஒரு கைட்லைன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கண்ணப்ப நாயனார்னா அதிகார சிறப்பு மாதிரி திருக்குறள்ல அந்த இடத்துக்கு வந்துட்டா கண்ணப்ப நாயனார்னா கண்ணப்ப நாயனார் பத்தி மட்டும் பேசு. You are not allowed to compare with any other நாயன்மார் with கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் பெருமையால் தம்மை ஒப்பார். ஒன்னொன்னும் ஒரு தூண். வானத்தை எட்டி நிற்கக்கூடிய 63 தூணும், அது 63 செப்பரேட் பில்லர்ஸ். இது பில்லர் பெருசா, இது பெருசா? நோ கம்பாரிசன். சிறுத்தொண்ட நாயனார் செய்தது பெருசா, இல்ல ஓடு கொடுத்தாரு? என்ன ஒரு ஓடு கொடுத்தாரு, அவரு மகனையே அறிஞ்சாருங்க. உலக வழக்கில் வச்சு இப்படியா நம்ம டிஸ்கஸ் பண்றது? ஓடு கொடுத்தது எவ்வளவோ அந்த அளவிற்கு இளமை காத்தார், அந்த இளமை துறந்தார். அந்த இளமையை துறக்க வல்லேன் அல்லேன்னு பட்டினத்தார் பாடுறார். யார? வெறும் ஓடு தான் சார் கொடுத்தாரு. 2 மனைவி கூட பிரிஞ்சு இருக்கிறது நிறைய பேர் இதை செய்யறதுக்கு தயாரா இருக்கான். இந்த பக்கம் அவ, அந்த பக்கம் நானு. ரொம்ப நிம்மதி ஆயிடும். இறைவனே சொல்லிட்டாருன்னு சொன்னான். இப்படியா வாழ்க்கை நடந்தது? மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரின் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்படிக்கேன்னு பட்டினத்தார் சொல்றார். 3 பேரை எடுத்தாரு. 63ல லிஸ்ட் 3. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இது 3ல நீ என்னத்தை நான் பண்ணி என்னத்தை செஞ்சேன்? ஒவ்வொரு நாயன்மார்களும் பெருமையால் தம்மை ஒப்பார் என்ற வாக்கு அது பெரும் மகா வாக்கியம். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம் பெருமையால். பல வாக்கியங்கள் மகா வாக்கியமா சொல்லியிருப்பார். நோ டீவியேஷன், 0 டாலரன்ஸ். அதுல ஒண்ணு பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் என்ற அந்த வாக்கு. அதுல சொல்றார் அடியார்க்கு எளியன். அடியவர்கள் சொன்னா குனிய வளமாம் அடிமைன்றார். அம்மா கலைக்கலமையார் சொன்னார் குனிய வளமாம் அடிமை. குனிஞ்சு குனிந்து 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 அடிமை தொழில். அடிமைன்னு சொன்னா இறங்கி இறங்கி வராரு. எங்கேயோ இருந்து தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி வந்து அடியார். சும்மா பொதிசோரையும் நீரையும் வச்சுக்கிட்டு வெயில்ல காத்துட்டு இருக்கிறது என்ன தலையெழுத்தாக சொல்லுங்க? விட்டா எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கே எத்தனையோ பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. சார் வரீங்களா, நான் டிரைவர் அனுப்புறேன் அப்படிதான் சொல்றேன். நானே வந்து கூப்பிட்டு வரேங்க. யார் சொல்றேன்? எனக்கு 1000 வேலை இருக்கு. நமக்கே 1000 வேலை இருக்கும்போது இறைவன் எத்தனை 1000 வேலையை வச்சுட்டு இருக்கிறவரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருநாவுக்கரசு பெருமானுக்கும் பொதிசோரையும் நீரையும் வைத்துக்கொண்டு நிற்கின்ற பந்தல் போடுறாருங்க தனியால. கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடு தாம் கறந்தார்னு சேர்க்கிறார். பந்தலோட வந்தவர் கங்கை சடைக்கு கறந்தார், பந்தரோடு தாம் கறந்தார். போகும்போது பந்தல் போனோன்னு தான் அத்தனை பேருக்கு வெளிச்சம் பட்டான்னு அடிச்சுது. பந்தல் கீழே படுத்துட்டு இருந்தா அத்தனை பேரும் முழிச்சான். என்னையா வந்தவர் யாரு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சது காணோம். ஏன்னா பந்தலோட சுட்டிட்டு போனார். அப்படி இறைவன் எளிய நிலையிலே இறங்கி வருகின்ற அந்த இறை நிலையை காட்டுகின்ற அந்த நிலையைத்தான் அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பாவுக்கு வேதம் அற தீக்கை செய்து. ஒரு சொல் போட்டார், வேதம் அற தீக்கை செய்து. 2 பொருள்ல வேதம். ஒண்ணு இவன் பெரியவன், இதை தாழ்ந்த குடி, இவன் உயர்ந்த குடி, இவன் ஒருத்தர் நல்லா
வசதியான ஆளுக்கு ஒரு மாதிரி தீட்சை, வசதி இல்லாத ஆளுங்களுக்கு ஒரு மாதிரி தீட்சை. இந்த பக்கம் அப்படி வந்தால் அப்படி பொருள்லாம் வந்ததுன்னா ஓகே ரைட், உங்கள் அவசியம் அந்த மந்திரம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக காதில் சவுண்டாக வரும். இதை பக்கம் கம்மியாக வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நோ. யார் அதுக்கு தான் அந்த பேதம் அற அப்படிங்கிற போது 2 நிலையிலையும் நிற்கும். ஒன்று செய்கின்ற நிலை, இன்னொன்று வாங்குகின்ற நிலை. 2 நிலையிலையும் பேதம் இருக்கக்கூடாது. அப்படி இந்த பேதம் பார்க்காமல் அப்படின்றதும் உலகத்துல நாம எப்படி இந்த அறிவு இருக்குன்னா பேதம் பார்த்து தான் இருக்கு. இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று சொன்னால் இந்த விரோதமான அறிவு, பேதமுடைய அறிவு நமக்கு இருக்கு. அந்த அறிவு நீங்க வேணும். அப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய குற்றம் என்னன்னா அந்த பேதம். நமக்கு இருப்பது என்னன்னா பேதம். எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வச்சிருக்கோம்னா வேதம் பார்ப்பது நம்முடைய நிலை. 2த்தையும் நம்ம வந்து ஒருத்தர் பார்த்து, அது நம்ம சொல்றது ரொம்ப பாலிஷா சொன்னோம்னா சார் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நான் முடிவெடுக்கிறது. ஒருத்தர் வந்தாரு பேசுறான்னு சொன்னா இது என்னன்னா பேதம் தான். நீ என்னத்தை பெரிய அனலைஸ் பண்ணி என்னத்தை கண்டுபிடிச்சிருவோம்? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? முத்தநாதன் வந்தது புத்தக கவடி ஏந்தி, கையினில் புத்தக கவடி ஏந்தி, மனதினுள் கருப்பு வைத்து, மனதினுள் கருப்பு வச்சு வெளியில வெள்ளை பாய அடிச்சான். அவன் போட்ட திருநீர் கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கோலமா இருக்கு. ஏன்னா முன்ன பின்ன திருநீர் பூசியிருந்தா தானே இது இந்த இப்படி பூசணும் இப்படி பூசணும் 3 பட்டை அப்படி வரணும் ஒரு லைனா இருக்கணும்னு எல்லாம் பார்த்து அழகா பூசிட்டு வரணும். இவன் பாட்டுக்கு எடுத்து அள்ளி அள்ளி பூசியிருக்கான். வந்தவருக்கு தெரியாதா மெய்ப்பொருள் நாயனாருக்கு வந்திருக்கிறது உண்மையான அடியாரா இல்லை பொய் அடியாரான்னு அவருக்கு தெரியாதா? போட்டிருக்க கோலம் திருநீற்றுக்கு மதிப்பு கொடுத்து, மனதினுள் கருப்பு வைத்து. சொல்லும்போது சொல்லுவார், ஒரு விளக்கு மேல வெளிச்சமா இருக்கும், ஆனா விளக்குக்கு அடியில கருப்பு. அகல் விளக்கு ஏத்துனீங்கன்னா எல்லா பக்கமும் வெளிச்சம் கொடுக்குது சார், எல்லா பக்கமும் இருக்கு. அந்த விளக்குக்கு கீழ்ப்பகுதிக்கு அதால கொடுக்க முடியுமா? அது எப்பவும் கருப்பா தான் இருக்கு, அது எப்பவும் டார்க்கான பிளேஸா தான் இருக்கு. அதுபோல வெளியில எப்படி அவன் முத்தநாதன் வந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி இருந்ததுன்னா அந்த மனதினுள் கருப்பு. அப்போ வரவங்களுக்கு எப்படி அந்த வேதம் என்று சொல்லக்கூடிய நிலை, விரோத ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம், அந்த ஞானத்துக்கு விரோத ஞானம், அவிரோத ஞானத்தை கொடுப்பது இறைவனுடைய அந்த குருவினுடைய அறிவு. விரோத ஞானம் நீங்கி அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா சற்றே வந்து பா என் கைக்கு எட்டவே. கந்தர் அலங்காரத்தில் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது பேதமுடைய ஞானம் அல்ல, அபேத ஞானம். அந்த அபேதம் என்று சொல்லக்கூடிய அபேத நிலை, அனன்ய நிலை, எல்லாம் அந்நிய நிலை ஒன்று உண்டு, அனன்ய நிலை ஒன்று உண்டு. நமக்கு இன்னொருத்தருக்கும் என்னன்னு பார்த்தா இவர் அந்நியனா அனன்யனா. அந்நியன் என்று சொல்லக்கூடிய நிலை வேறுபாடான நிலை, அது அனன்ய நிலையாக மாறும். இன்னொரு ஆ போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த ஆவாது 2 நெகட்டிவ் சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ். அப்ப இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் தான் கடைசி வரையில நம்மளை இழுத்துட்டு போகுது. கடைசியில போய் இறைவன் கிட்ட நின்னா கூட இது இறைவன் இது நான், டேய் அந்த இடத்துலயும் உனக்கு எதுக்கா பேதம்? அந்த வேதத்தையும் அறுத்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதற்கு அங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேரு அத்துவித கலப்பினர். சரி, மனசுல அப்படியே வச்சுங்க. சாதாரண சம்பந்தம் இல்ல, இறைவனோடு கலக்கின்ற பொழுதும் இந்த ஞானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சொல் இருக்கு. அது என்னன்னு யார் சொன்ன? திருப்படிங்க. கிளாஸ் டீச்சரு என்ன சைவ சித்தாந்தம் பாடம் நடத்துறவங்களுக்கு நம்ம பாடம் நடத்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. திருப்படி ஞானம் என்னங்க? அது திருப்படி ஞானம், அதுதான் பேதம் அறுதல். இந்த பேதம் அற அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பேதம் என்பது இந்த ஞானம் அங்கேயும் வந்து நிற்கும்.
அப்ப இறைவன்கிட்ட போகும்போது கூட எனக்கு நான் இறைவனோடு கலந்திருக்கிறேன்ற அந்த நிலை கூட அங்க இருக்கக்கூடாது. டோட்டலி அவர் கூட கலந்ததுக்கு அப்புறம் இந்த பேதம் இருக்கக்கூடாது. பேதம் எங்க இருக்கோ அங்க ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்துடும். அந்த இடத்துல முழுமையான அனுபவம் நிகழாது. எப்போ பேதம் அற நின்ற நிலை இருக்கோ அப்பதான் ஞானம். இது ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட். இவரலும் இகழும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். குற்றம்னார் யார்? கச்சியப்ப முனிவர் கந்தபுராணத்தில். இவரலும் இகழும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனன் என்று தன்னை நோவதே தக்கது என்பார். துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா யாரை ஃபர்ஸ்ட் நோவணும்னா ஒன்ன நீ நொந்துக்கோ, அவ்வளவுதான். மருமகனால வந்தது, மகனால வந்தது, தந்தையினால வந்தது, இவனால வந்தது. டோன்ட் பாயிண்ட் அவுட் அதர்ஸ். இவங்கெல்லாம் கருவிகளே தவிர இதன் வழியாக உனக்கு வரணும்னு இருக்கு. வழியை நீங்க குறை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்ப அந்த கருவிகளாக இருக்கக்கூடிய கருவிகளை குறை சொல்லாத பெருமான் எப்படிப்பட்டவர்னாரு? அவர் இவரலும் இகழும் இன்றி, அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. இறைவனுக்கு இவன் வேண்டியவன் இவன் வேண்டாது. நமக்கு தான் இந்த பேதம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த பேத நிலைகளை எல்லாம் கடந்த நிலை, பேதம் அற்ற நிலை, அந்த நிலைக்கு சென்று இவனுக்கு முத்தி கொடுத்தல் என்பதை பேதமர தீக்கை செய்து. அந்த பேதமரங்கிறதுல எவ்வளவு ஆழமான அந்த சொல்லத்தை யார் சொன்னது? இறைவன் சொல்லுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப பேதமர ஒன்னு பேதமர அவனுடைய பேதமும் வரணும், உங்கிட்டையும் பேதம் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டு இடம், குரு சிஷ்யனாக ரெண்டு பேர் இடத்திலேயும் இந்த பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுத்த முறை அப்படின்னு சொல்லி, முறையான முக்தி. இது எந்த நிலையில இந்த ஆன்மா நிக்குதுன்றது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும், குருவுக்கு தெரியும். குருவுக்கு முன்னாடி சீடன் வந்து நின்னாலே போதும், அது எப்படி இந்த ஆன்மா என்ன தகுதியில நிக்குதுன்னு தெரியும். அவருக்கு தான் தெரியும், மீது யாருக்குமே தெரியாது. இந்த நிலையை தான் போற்றி பகரோடையில சொல்றார். முக்தி கொடுக்க முறை செய்து முக்தி கொடுத்தல் என்பதைத்தான் போற்றி பகரோடையில ஒரு ஆன்மாவானது எப்படி பக்குவம் அடைகின்றது, அந்த பக்குவ நிலை எப்படின்னு சொல்றது இறைவனுக்கும் குருவிற்கும் மட்டும்தான் தெரியும். அந்த குருவானவர் பார்க்கின்ற பொழுது அந்த குருவானவர் எப்படி இந்த ஆன்மாவை உயர்த்துகின்றார். அப்படி உயர்த்திய நிலையிலே பெற்றான் சாமான் முத்தி கொடுத்து போயிட்டார் முத்தி உலகத்துக்கு. அவர் சாலோப முத்தியா, சாமீப முத்தியா, பதமுத்தியா, பரமுத்தியா கொடுத்தவருக்கு தெரியும், வாங்கினவருக்கு தெரியும். போய் சேர்ந்தாச்சு ஒரு பதமுக்தி நிலையா, பரமுக்தி நிலையா. அப்ப பெட்ரான் சாம்பான் இல்ல, எங்க போனாரு? ஊட்டிக்கு போயிட்டாரா? திடீர்னு பயந்துட்டேன். பெட்ரான் சாம்பான் இல்ல. பெட்ரான் சாமான் இல்லைன்னா பெட்ரான் சாமான் குடும்பம் இருக்கா இல்லையா? செயல்பாட வகுப்புக்கு வரவங்களுக்குலாம் ஒருத்தருக்கு ஒரு நாள் முத்தி, கிளாஸ் ஃபுல்லாக காலியாகிடும். ஏன்னா செயல்பாட வகுப்பு போனால் முத்தி கொடுக்குற அளவுக்கு இவருக்கு என்ன பெருசாக இருக்கா ஞானம் அப்படின்றது அது ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு செயல்பாட வகுப்புக்கு வரும்போது வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பேரை முருகனையாவிடத்தில் பதிவு செய்யலாம். பதிவு செய்பவர்களுக்கு காலை 10 மணி முதல் 4 மணி வரைக்குள்ளாக முத்தி கொடுத்து புத்தி உலகத்துக்கு அனுப்பப்படும். ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியுதா? ரெஸ்பான்சிபிள் எப்படி வரும்னா, முருகன் ஐயா வந்துட்டு முத்தி கொடுத்தோடனே வச்சுப்போம், ஃபேமிலி அவங்க முத்தி கொடுத்தவர்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அத்தனை பேர் வந்து நிற்பாங்க. ஒன்றை நம்பி 800 ரூபாய் கட்டி நம்ம வந்து பிரயப்பாட வகுப்புக்கு அனுப்பிச்சு ஏதோ 2 கற்றுக்கலாம்னு அனுப்பிச்சா, நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு ஆளை காணாம முத்தின்னு அவங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஆள் மேஜிக் பண்ணி காணாம அடிக்கிறீங்களாம, கேன் வி ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் முறையீடு நடக்கும். அதே முறையீடு தான் இங்கே நடந்தது. இவர் பாட்டுக்கு முத்தி கொடுத்தாரு. இறைவனுக்கு தெரியும், பெட்ரான் சாம்பான் தெரியும், உமாபதி சிவன் தெரியும். 3 பேருக்கு நடையில் இருக்கக்கூடிய சம்பவத்தை உலகத்தாருக்கு இருக்கக்கூடிய உலக நிலையில் இருக்கிறவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்?
அப்போ அவருடைய ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி வந்து நிற்குது. கணவனை காணோம், இவர் என்னவோ முத்தி கொடுத்துட்டேன்றாரு. உண்மையிலேயே முத்தி கொடுத்தாரா, என்ன பண்ணார் இவர்? அண்டர் வேர்ல்டாக ஏதோ நடந்திருக்குது, அண்டர் கவரில் நடந்தது. ஸோ இந்த அண்டர் கவரில் நடந்ததை வெளியில் கொண்டு வரணும். யார் கொண்டு வர முடியும்? செஞ்சவர் யார்? செய்ய வச்சவர் யார்? அவர் தான் கொண்டு வரணும். ஆமாயா, நான் தான் முத்தி கொடுத்தேன், இங்கே தான் வந்து நின்னா, இறைவன் ரெக்கமெண்ட் பண்ணார் கொடுத்தேன். நீ இறைவன் ரெக்கமெண்ட் பண்ணால் என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? நாங்கள் எப்படி நம்புறது? அப்போ நீ செஞ்சு காமி. உங்களில் யாருக்காவது நீ முத்தி கொடு அரசன் சொன்ன. எங்கள் யாருக்காவது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் நீங்கள் முத்தி கொடுப்பீங்கன்னு தெரியும். சரி, இங்கேருந்து ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவை தேர்ந்தெடுப்போம், ஒருத்தருக்கு முத்தியை கொடுத்துடலாம். நீங்கள் செய்கிறதுக்கு முத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்பிடுறோம். அவனுக்கு நீங்கள் முத்தி கொடுத்தான்றது அந்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போய்டும். ரைட்டு, மேட்டர் சால்வ். தேடுறாரு, ஒன்றும் தேடல. முன்னாடி அது அத்தனையும் ஒழுங்காக இருந்தால் தானே. எதுக்கு முத்தி கொடுக்குறது பார்த்தா ஒன்றும் தேராத. சரி, ஒன்று திருப்பி ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் செய்ய விரும்பல. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. திருப்பி இதுலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இன்னொரு தடவை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், திருப்பி அடுத்த ஃபேமிலி வரும், அவனுக்காக இன்னொரு ஆளுக்கு முத்தி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி முத்தி என்ன ஆகும், கண்டினியூஸாக செயின் மாதிரி போயிட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு கொடுத்த முத்தியை இன்னும் முத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருவான் தில்லையில். ஸோ இந்த பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார், பார்த்தாரு சுவாமியினுடைய அபிஷேக நீர் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செடி. செடிக்கு எத்தனை அறிவு? முள்ளிச்செடி. செடிக்கு எத்தனை அறிவு? ஒரே அறிவு தான். ஓர் அறிவிடவே தொல்காப்பியம். அப்ப ஒரே அறிவு இருக்கக்கூடிய அந்த செடி அது பக்குவமா இருந்துதான். ஏன்னா பெருமாளுடைய அபிஷேக நீர் வந்து விழக்கூடிய இடம் சொன்னா என்ன சாதாரணமா சொல்லுங்க. அது பட்டு 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 தானே அறியாம நிக்குது. அது இப்படின்னா மேலே போறதுக்கு ரெடியா இருக்கு. அது உமாபதி சிவத்துக்காக காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே ப்ரீ பிளான்ட். இதெல்லாம் சும்மா இங்க வந்து பெட்ரோல் சாமான் கொடுத்து முள்ளிச்செடிக்கு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டிராமா பண்ணாரே தவிர இது இப்படி நடக்க வேண்டும் என்பது முன்னமே தீர்மானம் செய்யப்பட்ட ஒன்று. அந்த செடிக்கு உங்களுக்கு முன்னாடி நான் முத்தி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆண்பனைய பெண்பனையா ஆகினார் திருஞான சம்பந்தர். ஆண்பனை பெண்பனையாக, அது ஆண்பனை பெண்பனையானதா இல்ல ஆண்பனையே குலைகின்றதா அப்படிங்கிறது அவருடைய புரட்சியினுடைய எல்லை. திருஞான சம்பந்த பெருமான் ஆணை பெண்ணாக்கி, பெண்ணை கர்ப்பமாக்கி, அதிலிருந்து குலைய தள்ளி ஆணே குலையின். அப்பதான் உனக்கு தெரிய வருத்தம். பெண்கள் வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து அது பெறுகின்ற அந்த வருத்தம் எப்ப தெரியும்? ஒரு பெண்ணாக பிறப்பவர்களுக்கு தானே தெரியும். அப்ப ஆணாக இருக்கக்கூடிய அந்த ஆண் பனை குலையின் தான் சொல்றாரு தவிர பெண் பனை குலைன்னு சொல்ற. தேவாரம் நல்லா பாருங்க, ஆண்பலை குலை. இப்ப ஆண்பலையானது குலையை ஈன்றது இல்லையா? அந்த குலை என்ற ஆண் பனை, அந்த பனையானது என்ன ஆச்சுன்னு சொல்றாரு யாரு? தேவசேகரா. பனை என்னாச்சு? ஒரே ஒரு உயிர், ஓரறிவு உயிர். அது முன்பு உள்ள பாசம் விட்டொழிந்து அத்தனை, அது இதுவரையிலும் இருக்கக்கூடிய பாசத்தை, எது ஒரு அறிவு இருக்கக்கூடிய பாசம் விட்டொழிந்து இறைவனுடைய திருவடியை சேருமால். எது? அந்த பனைமரம் முத்தி அடைஞ்சிடும். யார்? எதனால? பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும். தாளம் அப்படிங்கிறது பனை. திருஞான சம்பந்தர் தேவாரம் வாக்கு அது வெளியில வந்ததுனால அது முன்புள்ள பாசம் விட்டொழிந்து இறைவன் திருவடியே சேருமா. 1 ஓரறி உயிர், 2 அறி உயிர், 3 அறி உயிர், 4, 5, 6 எடுத்து எத்தனை கோடி பிறப்பு எடுக்க வேண்டிய அந்த பாசம் அத்துணையும் முன்பொழிந்த பாசம் விட்டு ஒழிந்து என்னாச்சா? இறைவனுடைய திருவடியே சார்ந்து. அப்ப இறைவன் திருவடியை சாருகின்ற அளவிற்கு திருஞான சம்பந்தர் கொடுத்தார் முத்தி. அதை போல உமாபதி சிவம் அந்த செடிக்கு முத்தி கொடுக்கிறார். முள்ளிச்செடி பார்த்தோன்னா அப்பதான் தெரிஞ்சது, சுவாமி நிச்சயமாக நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிறோம், இது உண்டு என்பதாக சொல்லி அப்படின்னு. அப்பதான் கூட்டம் டிஸ்பர்ஸ் ஆகி போச்சு. உமாபதி சிவம் அப்படிப்பட்ட அந்த முத்தி கொடுத்து
அமைத்த அந்த பெற்றான் சாம்பானுக்கு அந்த நிலையை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை என்பதாக அமைத்து அருள் செய்த அந்த பெருமையை உடையவர் மெய்கண்டாரனுடைய மாணவர் அருள்நந்தி சிவம். அருள்நந்தியினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தனுடைய மாணவர் யாரு? இப்போ அந்த உமாபதி சிவம் அந்த பரம்பரை, ஞான பரம்பரை, குரு பரம்பரையாக வருகின்றது. அப்படி குரு பரம்பரையாக வருகின்ற நிலையிலே சுவாமி அருள் செய்த அந்த நூல்தான் போற்றி பகரோடை என்று